சாமர்த்தியமா யோசிச்சு அவளை உன் குடும்பத்தோட கண்காணிப்புல விட்டு இருக்க. வாழ வந்த குடும்பங்கிறதுனால அவங்க முன்னாடி தன்னை யாருன்னு காட்டிக்க மாட்டா. அதுக்குன்னு அவ ரொம்ப நேரம் பொறுமையா இருக்க மாட்டா. இன்னைக்கு 150 வருஷத்துக்கு அப்புறம் மகா சிவராத்திரியில வர பிரதோஷ நாள்ல நடக்கிற சூரிய கிரகணம், அதுவும் சூரியன் உதயமாகிற நாழிகையிலேயே வருது. இந்த நேரத்துல தெய்வ சக்தியை விட துஷ்ட சக்திகளுக்கு பலம் அதிகமாகும். இந்த நாள்ல ஒண்ணு சேர்ந்தா அப்புறம் எந்த சக்தியாலையும் பிரிக்க முடியாதுன்னு தான் அவ இந்த நாளை தேர்ந்தெடுத்திருக்கா. அவளை எப்படி தடுக்கிறது சாமி? அதுக்கு 2 வழிதான் இருக்கு. ஒண்ணு, உன் தங்கச்சியோட ஆத்மா செல்வியோட ஆவிய மீறி வெளியே வரணும். அதுக்கு வாய்ப்பே இல்லை. இன்னொரு வழி சாமி, தோஷத்தை போக்க 8 ஊர்ல இருக்கிற அம்மனையும் முக்கூடல்ல நீர்ல இறக்குற நேரத்துல நீ அந்த பையனை கூட்டிக்கிட்டு அங்க வரணும். நான் இப்ப போய் முரளியை கூட்டு வந்துடுறேன். அது அவ்வளவு சுலபம் இல்லை. கிரகணம் தொடங்கின பிறகு ஒவ்வொரு வினாடியும் அவளுக்கு சக்தி பல மடங்கு ஏறிட்டே போகும். உன்னால மட்டும் அது முடியாது. நானும் வரேன். மறுபடியும் ரூமுக்குள்ள போயிட்டாங்களே. நல்ல சான்ஸ் மிஸ் பண்ணிட்டான். நல்ல சான்ஸா? இன்னும் தோனி கூட தோசை சாப்பிட்றதுக்கு சான்ஸ் கிடைச்சது. ஜீப் ஓட்டுறது பேய்மா, போற வேலையை போட்டு தள்ளிட்டு இருக்கோம். இப்படியே எல்லாரும் பேசிட்டு இருந்தா இப்படி சீக்கிரம் ஏதாவது யோசிங்க. இப்படி சொல்லிட்டா நீ எதுவும் யோசிக்க வேண்டியது இல்லைல்ல? பொட்டு பூவு என்ன இப்படி ஆளே கிராமத்து பொண்ணு மாதிரி மாறிட்ட? இப்படி இருந்தா தானே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எங்க அண்ணன் பையன் பேய்க்கு வாக்கப்பட போறானே, ஏதாவது பண்ணியா பால்சாமி? கெட்ட பையன் சார் இந்த பால்சாமி. இது ஏன் சொல்லிட்டு எதையும் செஞ்சிடாத. நான் நேரா முரளி ரூமுக்கு போறேன். வர்றவங்க வாங்க. உங்களை தனியா அனுப்புற அளவுக்கு நான் ஒன்றும் கையால் ஆகாதவன் இல்லை. நம்ம எல்லாரும் மொத்தமா போய் பேய் அட்டாக் பண்ணலாம். ஆனா ரொம்ப கேர்ஃபுல்லா அட்டாக் பண்ணணும். பேய்க்கு எதெல்லாம் பார்த்தா பயமோ அதெல்லாம் முதல்ல நம்ம கையில எடுத்து வச்சுக்கணும். செருப்பு நல்ல ஐடியா தானே? அது செருப்புன்னா அதுக்கு பயன்னு சொல்ல வரேன். வெரி குட். நெக்ஸ்ட் சாமி படம், தொடப்பு கட்ட, குங்குமம் எலுமிச்சம் விபூதி. Then why wait? Take all the weapons. ஐயனாரே, ஐயனாரே, இனி நம்மளை யாராலையும் பிரிக்க முடியாது. யோ தூக்கியா தூக்கியா. அப்போ என்ன வச்சு பிள்ளையார் சொல்லி போடுங்க. வண்டி நிறுத்துடா. வண்டி நிறுத்துடா. ஆஸ்பத்திரி போடா. ஐயனாரே, ஆஸ்பத்திரி வேணா ஒண்ணு வேணா, முதல்ல போய் வண்டி நிறுத்துடா. பைத்தியம் பிடிச்சிருச்சு சார். யோ என்ன யோ ஐயனார் எங்கே காணோம்? ஹலோ, திடீர்னு உங்க தங்கச்சி ஆவேசம் வந்த மாதிரி வீட்டை விட்டு வெளியில போயிட்டா. பெட்ரூம்ல பார்த்தா முரளி மயக்க போட்டு கிடக்குறான். எவ்வளவு எழுப்புனாலும் எந்திரிக்கவே இல்ல. அவங்க எல்லாரையும் வீட்டை விட்டு வெளியே போக சொல்லுங்க. அப்ப முரளியையும் கூட்டிட்டு கிளம்பிடுவா? அது அவங்களால முடியாது. அவங்கள மட்டும் போக சொல்லுங்க. கிரகணம் ஆரம்பிச்சிடுச்சு. நமக்கு நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. சீக்கிரம் போகணும்.
வேணாம், என்ன ஒண்ணும் பண்ணாத, விட்டு. வேணாம். சீக்கிரம் வா. இந்த பையனை அவ கட்டுக்குள்ள வச்சிருக்கா, அதை உடைக்கணும். சாமி போ. என்னாச்சு சாமி? அவ வந்துட்டு இருக்கா. அவ வந்துட்டா. பிடிச்சிருந்தா வான்னு சொன்னீங்க, வந்தேன். ஆனா நீங்க தான் என்ன ரொம்ப காக்க வச்சுட்டீங்க. மாதவி! முரளி ஓடு! இவங்க நம்மளை நிம்மதியா வாழ விட மாட்டாங்க. வாங்க போயிடலாம். ஊருகத வாமவரி சாந்தமுகமேகம் மேதசதமய்ய பஸ்மகர பஸ்மகரேகம் சர்வவத தியானம் அக்ரகண்ய பக்தி சிவச்சண்டம் 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 சிவச்சண்டம். ஓம் சாந்தி. உன் தங்கச்சியை காப்பாத்திருவியா? அவரை விட சொல்லு. விடமாட்ட? உன் தங்கச்சி உயிரோடு இருந்தா தானே அவரை பிடிச்சு வைக்க முடியும். சொன்ன வேண்டாம். மாதவி! சொல்றது கேளு. மாதவி வேண்டாம்.
நமக்கு இன்னும் 15 நிமிஷம் தான் இருக்கு. அதுக்குள்ள இவரை கூட்டிட்டு முக்கூடலுக்கு கிளம்புங்க. சாமி, இந்த நிலைமையில கவலைப்படாத, உன் தங்கச்சிக்கு ஒன்றும் ஆகாது. இந்த நெருப்பு தண்ணீர் வரைக்கும் தான் என்னால் அவளை கட்டுப்படுத்த முடியும். சீக்கிரம் கிளம்புங்க. முரளி வா போங்க. அப்ப மாதவி அவளை சாமியார் பத்துக்குவாரு. ஊர்ல கிளம்பி இருக்கும், நம்ம சீக்கிரம் முக்கூடல் போனோம். இந்த இடம் இன்னும் கொஞ்சம் நல்ல சொர்க்க பூமியா மாறப்போகுது. 1/2 கிலோமீட்டர்ல ஏர்போர்ட் வரப்போகுது, 1 கிலோமீட்டர்ல ஹார்பர் வரப்போகுது. அப்ப கப்பலும் ஃபிளைட்டும் முட்டிக்காதே. ஏமா பக்கத்துல பீச்சில் ஹார்பர் வரப்போதுன்னு புழுவுற. அப்ப ஏர்போர்ட் மட்டும் வரவா போகுது? இந்த மாதிரி பேசி எத்தனை புறம்போக்கு நிலத்தை பட்டா போட்டு வித்துருப்பேன். உனக்கு இந்த இடத்த விக்கணுமா வேண்டாமா? விக்கணும். நீ சொல்லி நிலத்தை வாங்கணும் நேர்ல பாத்துருக்கிறியா? இல்ல. பாத்துறாத. கண்டினியூ. அது மட்டும் இல்ல, இந்த இடத்த தோண்டா 2 அடியில தண்ணி வரும். 2 அடியில தண்ணி வருமா? அப்புறம் எப்படி கடைகால எடுத்து வீடு கட்டுறது? யோ என்னையா ஒரு ஃப்ளோல போயிட்டு இருக்கல, என்னன்னு இப்போ? சரி சரி. அதோட இந்த இடத்தை சுத்தி நிறைய ஸ்கூல்ஸ், காலேஜஸ், ஹாஸ்பிடல்ஸ். பக்கத்து ஊர்ல பஸ் விட சொல்லி 10 வருஷமா போராட்டம் நடத்திட்டு இருக்கானுங்க. குண்டு பல்பு அண்ட புழு புழுகுது. கலாய்க்காத பால்சாமி, அப்புறம் கமிஷன் காசு கூட கிடைக்காது. பாதியில ஓடனவன என்னடா மரியாதைலாம் பால்சாமின்ற? பங்கே இல்ல நாய் போச்சு, அப்புறம் என்னது பாஸ்? யோ இப்போ நான் பேசிட்டுமா வேணாமா? போய் கரடி கட்டறா. போடா அட்ஜஸ்ட் பண்றா. இங்க பாரு பால்சாமி, முதலாளி சொல்லுங்க முதலாளி. உனக்கு 1 வீக் டைம் தரேன். அதுக்குள்ள விக்கலனா பாம்பேல வேற பையர் ரெடியா இருக்காங்க. ஐயோ அவசரப்படாதீங்க முதலாளி. உங்க கமிஷன் காசை வாங்கிதா இவனுக்கு கடன் அடைக்கணும். சீக்கிரம் ஏற்பாடு பண்ணு. பாட்டி சொத்தை வச்சு பங்கு வாங்கலான்னு வந்தா வீட்டு புரோக்கர் ஆக்கி கமிஷன் காசு கதற வைக்கிறானுங்களே. கவலைப்படாத பால்சாமி, ஏன் பங்கு உனக்கு கொடுத்துறேன். யோ உனக்கு ஏதியா பங்கு? ப்ராப்பர்ட்டி இருக்கவங்களை செட் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா அமௌண்ட் நமக்கு வந்துட போகுது. இத வேற காமிச்சு வேற பேசுறானே. என் தங்கச்சியை காப்பாற்ற மட்டும் இல்ல, ஒரு வகையில மாயான கிடைக்கும் நீ தான் காரணம். எது நான் காரணம்? ஆமாப்பா, உன் லவ் ஹெல்ப் பண்ண போய் தானே என் லவ் செட் ஆச்சு. அதனாலதான் என் பங்கு உனக்கே கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஜூஸ் சாப்பிடுறீங்களா பாஸ்? இதுக்கு மேல உன்னால அல்பியா இருக்க முடியாதுல. நான் ஜெயிச்சிட்டேன். இப்ப இந்த ரப்பர் எது ஓடி பிடிச்சி விளையாடிட்டு இருக்கான்? என்னம்மா? நான் பெட்டி படுக்கையெல்லாம் எடுத்து வைக்கிறத பார்த்து நான் ஏதோ ஹாஸ்டல்ல தங்கி படிக்க போறதா நினைச்சு மறுபடியும் அவசரமா என் கழுத்துல தாலியா கட்டிட்டேன். மறைக்காதீங்க முதலாளி, ஈஸ்வரி இப்ப மேஜர் ஆயிட்டா. உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. ஈசு முதல்ல இருக்க பால் ரெடி பண்ணு. பால் அடைஞ்ச பங்களால பால் காய்ச்சி நடா பண்ண போறேன்.